ஓம் சக்தி சக்தியில் அடுத்து பாருங்க, இடைய நண்பர் அவர் இதே மாதிரி குழந்தைகள கேஸ் தானுங்க. அவரை நாங்கள் இதே மாதிரி சொல்லி இருமுடி போட வச்சோம். கணவன் மனைவி 2 பேரும் மாலை போட்டு வந்தாங்க. தொடர்ந்து 3 வருஷம் இருமுடி கொண்டு செலுத்திட்டாங்க. ஆனால் குழந்தை இல்லைங்க. உடனே எங்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 3 வருஷம் இருமுடி செலுத்திட்டோம்ல, அம்மா எங்களுக்கு குழந்தை கொடுக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. கேள்விகள் அம்மா சொல்லியிருக்குது, நீ எங்கிட்ட கேள்வி வைக்காத, அம்மாவை போய் கேள்வி கேளு அப்படின்னு நாங்கள் தூண்டி விட்டோம். 2 பேருமே மருத்துவர் போனாங்க. பால் வச்சுக்குள்ளே போனேமே அம்மாவை பார்த்தோன்னே 2 பேரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா என்னங்கிறாங்க. இவங்க வாயிலிருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது, அழுகாட்சியே வருது. அப்போ அந்த பெண் மட்டும் கொஞ்சம் தைரியத்தை வளர்ச்சிட்டு அழுது கொண்டே குழந்தை குழந்தைன்னு 2 தடவை சொன்னான். அதுக்கு அம்மாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னங்க அடுத்தது, கொடுத்தாச்சு நீ அங்கப்புறம் பண்ணிட்டு ஊருக்கு போ, கொடுத்தாச்சு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இது போன வாரம் தான் வீட்டுக்கு விளக்காகி தலைக்கு தண்ணி வாத்திருக்குது. அப்படிங்கிறது எப்படி வயிற்றுல குழந்தை இருக்கு? அதனால சரி அம்மா சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கப்பிரசம் பண்ணிட்டு ஊருக்கு வந்தது. வந்த பின்னால இங்கே ஒரே வாந்தி, எதை சாப்பிட்டாலும் வாந்தி, எதுவுமே வயிற்று தங்க மாட்டேங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாங்க. நீ சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை, எண்ணெய் சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு நிறைய மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. அந்த அம்மாள் சாப்பிட்டது, வாந்தி நின்னவாடு இல்லை. இப்படி 3 மாதம் ஓடி போச்சு. கடைசியாக ஒரு வயசான டாக்டர் அம்மாக்கிட்ட போச்சு. அந்த லேடி டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, ஏமா 45 வயசான ஒரு பொம்பளைக்கு வயிற்றுல 3 மாதம் குழந்தை இருக்க கூட தெரியலையா, இப்படிமா இருப்பேன், இந்த லட்சணத்தில் நீ அங்கே பிரச்சனை போயிட்டு வந்தா சொல்லி பெருமையாக சொல்கிறேன். எல்லாம் என்ன பண்ணுறது, நல்லா பாங்கா பார்த்துக்கன்னு சொல்லி விட்டமின் மாத்திரையில் டானிக்கில் எழுதி கொடுத்தாங்களாம்மா சக்தியில். அப்புறம் அந்த வயிற்றில் இருந்த அந்த கருவானது அழகான பெண் குழந்தையாக உரிய காலத்தில் பிறந்தது. இப்போ நல்ல முறையில் அது வளர்ந்து நல்ல முறையில் படிச்சுட்டு இருக்குதுங்க சக்தியில். ஓம் சக்தி.